இன்னைக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். இப்போ என்ன வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு என்னென்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒன்றுமே சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம ஒரு வேக வச்சு உருளைக்கிழங்கு கூட லைட்டாக இது மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த அரிசி மாவில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துட்டு தனியாக அப்படி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலர் வேணும்னா இல்லை வேண்டாம்னா விட்டுருங்க, அது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போங்க. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு இரும்பு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டைஜஸ்ட் ப்ராப்ளத்துக்கு இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆனியன் தக்காளி எதுவுமே தேவையில்லை. ஒன்லி பொட்டேட்டோ மட்டும் நீங்கள் வேக வச்சுட்டுக்கிறீங்க. நான் சொல்கிற ப்ராசஸ் பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுருங்க, ரொம்ப கருகி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மசாலா வந்து எண்ணெயில் ஓரளவு மிக்ஸ் ஆன உடனே இதில் நம்ம உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோவை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால இந்த ஆயிலுக்கும் இந்த மசாலா மிக்ஸ் ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்க, நமக்கு அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சும்மா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் விடுங்க. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. இல்லை நமக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். லைட்டாக சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ இன்னும் சும்மா நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு நல்லா ரோஸ்டாகவும் கிடச்சிச்சு. ஸோ நம்ம இப்போ இதை டொமேட்டோ ரைஸ் சேர்த்து சாப்பிடலாம். வாங்க, இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. Thank you.